ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதன்கிழமை நாட்களில் உங்களுக்கு எனக்கு வேண்டியது மகா புத்திமதி வேணும். அதாவது நீதிமொழிகள் 14:29 சொல்லுகிறது, நீடிய சாந்த குணமுள்ளவன் மகா புத்திமான். சாந்த குணம் வேணுங்க. பிலிப்பியர் 4:5 சொன்னது போல உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கு தெரிந்திருப்பதாக. இன்னைக்கு சாந்த குணத்தை பார்க்கறது ரொம்ப அரிதா இருக்கு. உண்மையை பேசுற பிள்ளைகளை பார்க்கறது அற்புதமா இருக்கு. ஏன்னா சகரியா 8:16 சொல்லுகிறது, உண்மையை பேசுங்கன்னு இருக்கு. இன்னைக்கு உண்மையை பேசவே மாட்டாங்க. ஆனா தேவன் விரும்புகிற காரியம் சங்கீதம் 51:6 சொல்லுகிறது. சங்கீதம் 51:6 சொல்லுகிறது, உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்தகார ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். தேவன் விரும்புகிற காரியம் 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, இவனோட முகத்தையும் இவனோட சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். நமக்கு புத்திமதி வேணுங்க. அதாவது யோபு 28:28 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. இல்லைங்களா? நம்முடைய சிந்தனையில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இது என்ன வேணுங்களா? ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும், வல்லமை வேணும். அதாவது நீதிமொழி 24:5 சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன், அறிவுள்ளவன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான். இந்த 2020 உங்க மேல இருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் பெருகணும். ஞானத்துல பெருகணும், அறிவுல பெருகணும், புத்தியில பெருகணும், பரிசுல பணம் பெருகணும். நீங்க நன்மை செய்யணும் ஒவ்வொரு நாளும் மிகணும். ஜெபிக்கலாங்களாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மகாபுத்தி கொடுத்து, ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் மகாபுத்தி கொடுத்து பிள்ளைகளை உயர்த்த போறதற்காக சோத்திரம் ஐயா. சங்கீதம் 37:34 சொன்னது போல ஆண்டவரே, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அழுந்து போது நீ காண்பாய் என்று வார்த்தபடி பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பெண்களையும், ஒவ்வொரு ஆண்களையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்திய தேசத்துக்கு, உலக நாடுகளுக்கு ஒரு ஆசீர்வாத குடும்பத்தோட ஆசீர்வாதம் தங்கும்படி ஆண்டவரே. எசேக்கியேல் 44:30 சொன்னது போல, எசேக்கியேல் 44:30 சொன்னது போல, வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும்படி என்று வார்த்தை முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம், ஆண்களுடைய கையின் பிரயாசம், பெண்களுடைய ஆசீர்வதிப்பீராக. நீங்க மகிமைப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை ஒரு செத்துறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.